ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதி அவங்களோட ஊழியர்களுக்கு டிஜிட்டல் சேவையை மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்திருக்கிற அப்டேட் படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே இந்த சேவைகள்லாம் கிடைக்கும் ஒரு தகவலானது வெளியே வந்திருக்கு. இந்த தகவலில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்ஓ அவங்களோட ஊழியர்களுக்கு டிஜிட்டல் சேவையை திறம்பட கொடுக்கணும், அதாவது ஒரு பேங்குக்கு ஈக்குவலாக சர்வீஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இபிஎஃப்ஓ 3.0 இந்த திட்டம் மூலமாக ஏடிஎம் கார்டு கொடுக்க வசதியும், அது மட்டும் இல்லாமல் யூபிஐ ஆப் மூலமாக இபிஎஃப்ஓவிலேருந்து பணத்தை எடுக்கிற வசதியும் கொண்டு வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதி அப்படிங்கிறது ஜூலை மாதத்திலேயே இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் ஒரு சில காரணங்களால் அது தடைப்பட்டுருச்சு. இப்போது அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த தகவல் மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள்ட்டேருந்து தான் கிடச்சிருக்கு. இதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, வர்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் இபிஎஃப்ஓ சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓவில் ஏடிஎம் வழியாக பணத்தை எடுக்கிற வசதி கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை யூபிஐ ஆப்போட லிங்க் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற புதிய வசதியை தீபாவளிக்கு பரிசாக இந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதா தகவலானது வெளியே வந்திருக்கு. தொழிலாளர் துறை அமைச்சர் இது சம்மந்தமாக நடத்த போகிற மீட்டிங்கில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேச போகிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த இபிஎஸ் மினிமம் பென்ஷன் சம்மந்தமான ஆலோசனையும் இதில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிஎஃப் தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா கோடிக்கணக்கான பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அது இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.